ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ சொன்னாங்க போனால் ஓகே சொல்லிட்டா ஃப்ரம் NOVP. ஆக்சுவலாக நான் வந்து படம் பார்த்துட்டேன், பாட்டும் கேட்டுட்டேன். ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி ரியாக்ஷன் நான் பண்ணுவேன். பட் என்னென்னா இந்த பாட்டு நான் ரியாக்ட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கும் NOVP பற்றி பேசுகிறதுக்கு. அதனால தான் நான் மெயினாக அந்த வீடியோவை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி பேசிடுறேன். நீங்கள் இன்னும் படம் பார்க்கலன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, இல்லை ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னு ஒரு தோணுது, கண்டிப்பாக கொஞ்சம் வீக்கெண்ட் ஏதாவது ஃப்ரீயாக இருக்கீங்க, ஏதாவது படம் பார்க்கலான்னு தோணுதுன்னா யோசிக்காமல் டிக்கெட் புக் பண்ணி ஃபேமிலியோடையும் ஓகே, ஃப்ரெண்ட்ஸோடையும் ஓகே, யார் கூட வேணாலும் போயிட்டு NOVP பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலில் கண்டிப்பாக வெளியே வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். படம் பார்த்துட்டு வெளியே நானும் அப்படி தான் வந்தேன். ஒரு ரீல் கூட போட்டேன், நான் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பர் மூவி, நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட்டு, ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக இது படம் பார்க்கலன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். worth your ticket money and your time. ஸோ ப்ளீஸ் கோ வாட்ச். இந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் தேட்டரில் தான் கேட்டேன். நான் ஜூக் பாக்ஸ் கேட்கல, நான் டைம் கிடைக்கல, ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த என்னது நீ ஏன் ஆலாத்தேலாம் வேறு லெவல் பாட்டுப்பா. வீடியோவும் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இந்த பகோடா, இந்த 3 பாட்டு தான் நான் கேட்டு போயிருந்தேன். மற்றெல்லாம் நான் ஆல்பமாக கேட்கல. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக படம் பார்க்கும்போது தான் பார்த்தேன் இந்த பாட்டு கேட்டப்பே நான் ஜிவி வாய்ஸ் இந்த பாட்டு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, அப்புறம் காரில் திருப்பி வீட்டுக்கு வரும்போது 2 முன்னாடி இந்த பாட்டு கேட்டேன், ஃபுல் ஆல்பம் வச்சு கேட்டேன். நல்லா இருந்துச்சு, செம்ம ஆல்பம், சூப்பராக போட்டிருக்கீங்க காஷி ப்ரோ, செம்ம ஆல்பம். சரிவா இந்த பாட்டு கேட்போம். ஸோ 3, 2, 1 let's go. கை கோத்து போவமா என் தோலன தூரமா தலை சாச்சா போதுமா நீ பச்சை கொடி காட்டுனா பெட்ரோல் ரேட் போலத்தான் என் பல்ஸ் ரேட் ஏறுமா இந்த போர்ஷன் வெரி நைஸ். இந்த வாடி ஸ்டேட்டஸ் இப்ப கமிட்டட் ஆகுமா ஒரு நொடியில் பூக்குமா புது மொழியில் பேசுமா இதயம் ஏற்குமா அந்த கிட்டார் வெரி நைஸ், ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு ரெடி லொகேஷன்ஸும் நல்லா இருக்கு, அழகா. ஆஜய் விஜயராவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்ச படத்துல. வந்து வானம் பாரு வெள்ளை ஒற்றை நிலவு செம்ம வாய்ஸ் பாஜி. தானாய் தேய்ந்ததே கருங்கூந்தல் உரச உன் சுவாசம் தீண்ட இசை புயல போல தானி வீச எனக்குள்ள யுத்தம் ஆஜய் விஜயராவ் தான் லிரிக்ஸ் நினைக்கிறேன், செக் பண்றேன். கண்ணங்க கோமுத்தம் பைக்கில் ஏறுனே உட்கார சிவன்னு கிக்கேற என் ஓட்ட பைக்கும் ஆட்டோமேட்டிக்கா தேரானதே வாடி வாடி காதல் சொல்ல நானும் ரெடி நிறைய நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸ் வந்து படத்தில் நிறைய இருந்துச்சு, ரிலேட்டபிளான மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் படம் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், புது டீம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் தாண்டி உண்மையிலே படம் நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக
தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை. ஸோ இந்த பாட்டு ஆக்சுவலாக ஐ திங்க் ஆல்பமில் டோட்டலாக எத்தனை பாட்டு கூட ஞாபகம் இல்லை, பட் நிறைய தான். நீங்கள் லிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாட்டு இப்போது ஏன்னா படத்தில் பாட்டு வச்சாலே வேணாம் அப்படின்னு சொல்கிற காலத்தில் ஒரு படத்தில் இவ்வளோ பாட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எந்த பாட்டுமே ஒரு ஸ்பீட் பிரேக்கராக படத்துக்கு அமையவே இல்லை. அடுத்தடுத்து 2 லவ் சாங் கூட வரும், பட் விஷுவலி அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படின்றப்ப அது நம்மளை தட்டவே இல்லை படம் பார்க்கும்போது. ஸோ பர்ஃபெக்ட்லி பிளேஸ் சாங்ஸ் அண்ட் வெரி குட் சாங்ஸ், உண்மையாக சொல்ல போனால் வெரி குட் சாங்ஸ். நல்ல ஆல்பம் கிடச்சிருக்கு, வெரி குட் ஆல்பம், நல்லா இருந்துச்சு படம், ஓவராலாகவே செமையாக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக, அதனால தான் டக்கு ரியாக்ட் பண்ண வந்துட்டேன். ஸோ அடுத்து வாராணின்னு ஒரு பாட்டு தான் கண்டிப்பாக நான் ரியாக்ட் பண்ணுறேன். அது மமா பகேஸ்வர் பாடியிருந்தார், அவர் இப்போ நம்ம கூட இல்லை, பட் அவரோட கடைசி பாட்டு இஃப் ஐம் நாட் ராங், செம்ம பாட்டு, அது செம்ம ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு பாட்டு, அது கண்டிப்பாக வந்து நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.